ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க. ஆனா இதுல வந்து கள்ள மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொட்ட மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னு தெரியும், மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு இல்ல. ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு என்றால் ஆமா மது ஒழிப்பு தான் பேசும். ஆனா கல்லுக்கு மட்டும் பேசல. அவர்களுக்கு என்ன பகுதறியோ என்னன்னு தெரியல, ஏதோ ஜாதி ஓட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்களா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம அதுல எல்லாம் சமரசமே செய்து கொள்ள முடியாது. கல்லுன்னா போதைப் பொருள்னா அது போதைப் பொருள் தான். அதுல இருந்து புதிய தமிழகம் ஒரு காலத்திலையும் மாறாது. இது நம்ம ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்குன்னா, டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தியது நம்ம புதிய தமிழகம் கட்சி போராட்டம் நடந்துச்சு. அந்த ஊழலை 1 லட்சம் கோடி ஊழல் என்று கொண்டு வந்தது புதிய தமிழகம் கட்சி. அதற்காக திமுக வந்து டாக்டர் ஐயா மேல வழக்கு தொடுத்து, இன்னும் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஊழலை சொல்லுகிறார் என்று செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்து அடுத்த நாளே தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பிரச்சாரங்கள், துண்டு பிரச்சாரங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம மது ஒழிப்புக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. காரணம் நம்ம மக்கள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க என்பதற்காக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்லை இது உணவுன்னு சொல்லும் போது, அது பச்சை போய் சொல்லும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? அது இருக்காம எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுல